பேச்சாளராக மேடை சிறப்பிக்க வருகிறார். ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் சோதியை வணங்கி நசிகணபதி மசிகணபதி சிங்கணபதி வங்கணபதி யங்கணபதி ரீங்கணபதி ஓம் தத்துவமசி என்று உச்சிஷ்ட மகா கணபதியை பல கோடி முறை வணங்கி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்ற துல்லிய விஞ்ஞான சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி விஞ்ஞான சோதிட உலகம் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி ஒரு சில ஆய்வுகளை பேசுவதற்காக உங்கள் முன் வீற்றிருக்கிறேன். மேடையில் வீற்றிருக்கின்ற டிஎன்ஏவினுடைய பெரிய புகழ்பெற்ற பெரியவர் அவர்களுக்கும் மற்றும் நமது முருகேசன் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த சோதிட உலகை ஒவ்வொரு கோணங்களிலும் பல்வேறு இடங்களில் இருந்து வந்து சோதிடத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த சோதிட நிகழ்வை அகத்தியர் பெயரிலே மிகச்சிறந்த ஆய்வுகளை குறிப்பாக இந்த யோகம் கரணம் திதி போன்றவைகளெல்லாம் தமிழ்நாட்டில் தனக்கென்று ஒரு இடத்தை வைத்து கொண்டு இருக்கின்ற ரவி அவர்களையும் பால அவர்கள் மிகச் சிறப்பாக அதை படம் பிடித்து உலகெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வணங்கி பெரியோர்களே, என்னுடைய பெயர் டாக்டர் KS ராதாகிருஷ்ணன். நான் கோவை நமது கற்பகம் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணிபுரிந்தவன். தமிழ்நாட்டிலே KP முறையினுடைய முதல் முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறேன். பெரியோர்களே, என்னை சோதிட துறையிலே பல்வேறு பட்டங்கள் அளித்தாலும் 2001 கிருஷ்ணமூர்த்தியினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் இணைந்து உலக அரங்கில் ஒரு விஞ்ஞான ஆய்வு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அந்த ஆய்வரங்கத்திலே உலகத்தின் தலைசிறந்த KP முறை ஆய்வாளர் என்ற பட்டம் எனக்கு அளிக்கப்பட்டது. இதுபோன்று பல்வேறு பட்டங்கள் இருந்தாலும் நான் இந்த பூமியை பொறுத்தவரையில் மிகவும் நேசிக்கின்ற ஊராக இந்த ஊர் இருக்கிறது. காரணம், நான் வள்ளல் பெருமானினுடைய அருட்பெரும் ஜோதியை வழிபட்டு அதனுடைய வழியிலே யோக நெறியில் சென்று கொண்டிருக்கின்ற நான் நேற்றுத்தான் முதலில் அரங்கமா தேசிகருடைய அந்த ஜீவகாருண்ய பணியினுடைய உச்சமாக வடலூருக்கு அடுத்தபடியாக இந்த துறையூர் விளங்குகிறது என்பதை நாம் பலத்த கைதட்டலுடன் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த பூமிக்கு தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் விசேஷ நாட்களிலே நேற்று நான் விசாரித்த பொழுது 25,000 பேர்களுக்கு காலை 8 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணி வரைக்கும் உணவு சென்று கொண்டே இருக்கிறது. பல்வேறு விலங்குகள் மனிதர்கள் பறவைகளுக்கெல்லாம் உணவுகளை அளிக்கின்ற புனித பூமியாக துறையூர் விளங்கி கொண்டு இருக்கிறது. இந்த பூமியினுடைய மிகச் சிறந்த புண்ணிய பூமி என்ற வாழ்த்தை இந்த பூமி வள்ளல் பெருமானினுடைய அந்த வழியிலே செய்து கொண்டிருப்பதை நாம் வாழ்த்தி வணங்கி, இப்பொழுது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்றால் என்ன, அதன் மூலம் முடிந்தால் 1 அல்லது 2 உதாரண ஜாதகங்களை மட்டும் சொல்லி மற்றவர்களை வழிவிட்டு நான் ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நிறைய பேர் பல இடங்களில் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை படிச்சுட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணமூர்த்தி பத்ததி பல்வேறு பேர்களில் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி கிருஷ்ணமூர்த்தி ஐயா காலத்திலே கோள்கள் நின்ற நட்சத்திரங்கள் உபநட்சத்திரங்கள் என்ற 3 வார்த்தைகள் தான். அப்படிப்பட்ட இந்த சோதிடத்தை நான் எனது துறையில் போக்குவரத்து துறையிலே கோவிந்த நாயர் ஐயா அவர்களிடமும் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை கிருஷ்ணமூர்த்தியினுடைய மாணவராகிய அன்னூர் MP சண்முகம் ஐயா அவர்களிடமும் கற்றுக்கொண்டேன். MP சண்முகம் ஐயா கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர். தி ஆதர் ஆஃப் அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் என்று 2 அற்புதமான ஆங்கில நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதை படித்தீர்களானே கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அவரிடம் நான் 10 ஆண்டுகள் குருகுலத்தில் இருந்து இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை கற்றுக்கொண்டு 50 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் ஒரு 5000 மாணவர்களுக்கு KP முறையை நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். பெரியோர்களே, இப்பொழுது என்னுடைய பணி மூலமாக ஜோதி மைய அறக்கட்டளை என்ற ஒன்றை நிறுவி வள்ளலார் பணி ஒருபுறம்,
டாக்டர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கேபி சிஸ்டம்ஸ் என்று கேபி முறை ஒருபுறமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு 2 மாதங்களிலே மிக அழகான கேபி முறை மாநாடு கோவையில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வந்து கண்ணுற்று, இதே போல அங்கிருக்கின்ற மாவட்ட வள்ளலார் அமைப்பில்தான் அந்த நிகழ்வு நடக்கும். அனைவரும் வந்து கலந்து கொண்டு அந்த அற்புத விஞ்ஞான கருத்துக்களை கேட்டு பயன்படுவதோடு தானும் கற்று துல்லியமான பலன்களை சொல்லிவிடலாம். ஒரு சம்பவம் அது எப்படிப்பட்ட சம்பவமாக பிளஸ் மைனஸாக இருந்தாலும் கூட அது தேதியை கூட கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில் சொல்லிவிடலாம். இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்பது இந்தியா போன்ற கிழக்கத்திய நாடுகளிலும் அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளிலும் உள்ள சோதிடத்தை இணைத்த ஒரு முறை. இதை தாண்டி உப நட்சத்திர சித்தாந்தம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த உப நட்சத்திரம் என்பது என்ன என்றால், ஒரே பாதத்தில் இருக்கின்ற 2 கோள்கள் தொடர்ந்து திசை நடத்துமானால் அந்த கோள்கள் தன்னுடைய திசாபுத்தி காலங்களில் வித்தியாசமான பலன்களை உணர்ந்த கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் நமக்கு தெரியாமல் வேறு ஏதோ செய்திகள் உள்ளே இருக்கிறது என்பதை ஆய்வு செய்த பொழுது கோவையில் தான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியும் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒரு நாடி சோதிடர் வீட்டில்தான் கே.எஸ்.கே. அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு நட்சத்திரத்தை 4 பாதங்களை விடுத்து 9 பாதங்களாக 9 பகுதிகளாக பிரித்து விடுகிறார். அந்த பிரிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உப நட்சத்திரம் என்ற பெயரை இடுகிறார். அப்படி என்றால் உப நட்சத்திரம் என்றால் என்ன? உப நட்சத்திரம் என்பது ஒரு நட்சத்திரத்தினுடைய நீளமான 13 பாகையை 60ஆல் பெருக்கினீர்களானால் 780 கலை மினிட்ஸ் கிடைத்து விடுகிறது. இந்த 20 கலை கையில் இருக்கிறது, அதையும் சேர்த்தினீர்களானால் 13 பாகை 20 கலை என்பது 800 கலையாக மாறிவிடுகிறது. அதை விகலையாக மாற்றி கொண்டீர்களானால் மறுபடியும் 60ஆல் பெருக்குகின்ற பொழுது 48,000 விகலை வந்து விடுகிறது. இதை விம்சோத்திரி திசையினுடைய விகிதாச்சாரத்திற்கு பிரிக்கின்ற பொழுது 48,000 வகுத்தல் 120 சமம் 400 விகலை ஒரு ஆண்டுக்கு வருகிறது. இன்னைக்கு புதனுடைய ஆயில்யம் நட்சத்திரத்தில் போகுது. புதனுடைய திசை 17 ஆண்டுகள். 17ஆல் பெருக்கினீங்கன்னா 17 பெருக்கல் 400 4 2 8 4 7 28 4 2 அதோட 4 2 சேர்த்தீங்கன்னா 6,800 விகலை. இந்த ஆயில்ய நட்சத்திரத்திலே 6,800 விகலை அளவு சந்திரனுடைய ராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய உபநட்சத்திரம். மறுபடியும் அந்த வரிசை கிரமமாக கேது 7 வரிசை, சூரியன் 20, சுக்கிரன் 20, சூரியன் 6 என்று பெருக்கிக்கொண்டு வந்தீர்களானால் 9 உபநட்சத்திரங்கள் கிடைத்து விடுகிறது. அதாவது ஒரு நட்சத்திரம் 9 பகுதிகளாக அந்த திசையினுடைய காலத்திற்கேற்ப பிரிக்கப்பட்டு அவை உபநட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஜோடியாக்கு மட்டும்தான். இதை முதல்ல நாம் அதை புரிஞ்சுக்கணும். 108 பாதம் இப்போ 27 பெருக்கல் 9 போட்டிங்கன்னா 243. இந்த சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தை பிரிச்சுட்டே வரும்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு வருகின்ற பொழுது மேச ராசியில் ராகு பாதி தூரமும் சற்றன் பகுதி வந்து ரிஷபராசியிலுமாக 2ஆக பிரிந்து விடுகிறது. ஆக சூரியனுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரங்களில் ராகு உபநட்சத்திரம் 3 வந்து விடுகிறது. குருவனுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியிலே சந்திரனுடைய உபநட்சத்திரம் 3 அதிகமாக வந்து விடுகிறது. ஆக 243ஓட 3 ராகு அதிகம் 3 சந்திரன் அதிகம் கூட்டினீங்கன்னா 249 உபநட்சத்திரம். இந்த 249 உபநட்சத்திரம் நல்ல கேளுங்க. இந்த 360 டிகிரிங்கிறது 27 நட்சத்திரம்ங்கிறது 108 பாதம்ங்கிறது இப்போ கேபி முறையில் 249
உபநட்சத்திரமா நாம ஜோடியாக்க வான மண்டலத்தை பிரிச்சுக்கிறோம். முடிஞ்சு போச்சுங்களா? ஒரு மனிதன் இப்ப இன்னைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு பிறக்கிறான்னு வைங்க, 7 மணி வரைக்கும் அவன் கன்னி லக்னத்தில் இருப்பான். மறுபடி துலாம் லக்னத்துக்கு வந்துட்டு ராகுவனுடைய நட்சத்திரத்தில் அவனுடைய லக்னம் போகும். அப்போ இந்த பூமியினுடைய தற்சுழற்சியுமே சூரியனுடைய சுழற்சிக்கும் உண்டான தொடர்புக்கு பேர் தான் லக்னம். The relation between the rotation of earth and sun is called ascendant. இதுதான் விஞ்ஞான ரீதியா நம்ம லக்னம். லக்னம்னா உயிர்னு சொல்லிட்டு அதுக்கு மேல விஞ்ஞானம் சொல்லாம இருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் இப்ப சொன்னேன். இதே போல 12 ராசிகளுடைய தொடர்பு பூமியினுடைய சுழற்சியில எந்த இடத்துல இருக்குதுங்கிற கணக்கியல போடும்போது ஒவ்வொரு ராசியிலுமே இந்த லக்னம் எப்படி நமக்கு இதுல சுவாதியில் போச்சோ 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா அதே டிகிரியில பரணியில போயிட்டு இருக்கும். இப்படி 12 ராசிகளையும் எடுத்துட்டு 12 நட்சத்திரங்களையும் எடுத்து அதையை தாண்டி அந்தந்த பாகை கலை விகலைக்கு ஏற்ப நாம நம்முடைய டேபிள் இருந்து உபநட்சத்திரத்தை பட்டியல் போட்டுலாம். 12 பாவக ஆரம்ப முனைங்கிற உபநட்சத்திரம் நமக்கு கிடைச்சுக்குது. முடிஞ்சு போச்சு. கோள் எங்க இருக்குதோ அந்த இடத்த போடும் பொழுது அந்த பாவகத்துக்கு மேலே இருந்து, இப்ப லக்னத்துல 15 டிகிரியில் இருக்குதுன்னா நம்ம லக்னம் 5 டிகிரியில் ஆரம்பிக்கணும். 5 டிகிரிக்கு மேல இருந்ததுன்னா லக்னத்திலேயே ஒரு கோள் இருந்தாலும் அது 12ஆம் பாவத்துக்குள்ள தான் இருக்கு. நம்முடைய ஊர்ல நம்ம நாட்டில் விளங்குற பாவக கணிதம் அப்படியே பயன்பாட்டுக்கு வந்துடும். இந்த பாவக கணிதத்தில் இருக்கிற அடுத்த அற்புதம் என்னன்னா, ஒரு கோள் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குதுங்கிறத டேபிளை பார்த்து எழுதிக்கலாம். அப்ப 12 உபநட்சத்திரங்கள், 9 கோள் நின்ற நட்சத்திரங்கள், 9 கோள் நின்ற உபநட்சத்திரங்கள், உபநட்சத்திரங்கள் 21, கோள் நின்ற நட்சத்திரங்கள் 9. இப்ப கிருஷ்ணமூர்த்தி பத்தையினுடைய அடிப்படை சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோள் நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா இதையே காலையிலேயே பயன்படுத்தி நாளையிலேயே மிக சிறந்த பேரை ஒவ்வொருத்தரும் வாங்கலாம். ஒரு கோள் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கிறதோ அதற்கு உண்டான பலனை அந்த கோள் நின்ற நட்சத்திர அதிபதி தரும். இதுக்கு எப்படி நாம விளக்கம் சொல்றது? இப்போ துலாம் லக்னம் ஓடிக்கொண்டு இருக்கிற பொழுது தன்னுடைய 10வது வீட்டில் இருக்கிற சந்திரன் ஆட்சி பலம் பெற்று புதனுடைய 9, 12க்குண்டான புதனுடைய நட்சத்திரத்தை நாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். புதன் தான் சார் சோதிடம். நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு சோதிடத்தை ஆய்வு செய்வதற்குண்டான புதன் 9ஆம் இடத்தை குறிக்கிறது. 9ஆம் இடம் மிதுனம். மிதுனம் தான் வான மண்டலத்தினுடைய அறிவினுடைய அளவை குறிக்கின்ற இடம். 3rd place is the extract of knowledge. உன்னுடைய அறிவினுடைய அளவு என்ன இருக்கிறது என்பதை உன்னுடைய ஜாதகத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை எடுத்துட்டு வெறும் மறைபொருளை சொல்லிட்டு இருக்கிறது விடுத்துட்டு சிறு சிறு வெற்றிகள்னு சொல்றோம், சிறு பயணம் சொல்றோம், நிறைய 3ஆம் இடத்துக்கு சொல்றோம். இன்னைக்கு அது கம்யூனிகேஷன் மிகப்பெரிய இடத்தை இந்த டிவியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்குது. ஆக அந்த கம்யூனிகேஷன்கிற 3ஆம் இடத்துல உன்னுடைய லக்னத்திலே எந்த உபநட்சத்திரம் இருக்குதோ அது நின்ற நட்சத்திரம் எந்த வகையிலேயாவது மிதுனத்துக்கோ கன்னிக்கோ தொடர்பு ஏற்பட்டு உங்களுக்கு திசா புத்திகள் நடத்துற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சிறந்த சோதிடரா இந்த பூமியில விளங்குவீங்க. 3ஆம் இடம்தான் அடிப்படை, நம்முடைய இயல்பை எடுத்து காட்டக்கூடியது. 9ஆம் இடத்தோட புதன் தொடர்பு பெறுமானால் இன்னும் சிறப்பு. மிதுனமும் கன்னியும் உங்களுடைய சோதிடத்தினுடைய அளவை எடுத்து சொல்கிறது. அதே போல இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களில் என்னென்ன கோள்கள் இருக்கிறதோ அந்த கோள்கள் திசாக்கள் நடத்துகின்ற பொழுது ஒரு சோதிடன் புகழ் பெறுகிறான். அவன் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் கணக்கியல் ரீதியாகவும் அவன் சொல்லுகின்ற கருத்துக்களும் இந்த பூமியில் மிகப்பெரிய வெற்றியை தந்து கொண்டு இருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியா இப்ப வான மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப லக்னம் நாம் சொன்னோம் ராகுவனுடைய நட்சத்திரத்திலே சுவாதியில் போகிறோம் சொல்றோம். இப்ப பிறக்கிற குழந்தைக்கு மிக 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 வலிமை வாய்ந்த கோள் ராகு.
ராகுனுடைய ரகசியம் என்னன்னா, துலாம் லக்னத்துக்கு 3, 6க்குண்டான குருவினுடைய பூரட்டாதியில போகுது. குரு 9ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்துட்டு ஒரு பக்தி உடைய குழந்தை எதிர்காலத்திலே பக்தியை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லுகின்ற குழந்தை பிறக்க இருக்கிறான்னு பொருள். இந்த சதய நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் சுவாதியில் போகக்கூடிய ராகு எங்க இருக்கிறான்னு எடுத்துட்டேன். வானமண்டலத்தில் சதயத்துக்கு மட்டும் தனி சிறப்பு என்னன்னா, வானம் மண்டலத்திலேயே 11ஆம் இடத்தில் இருந்துட்டு உழைக்காத வருமானத்தை பல்லாயிரம் கோடியை தருகின்ற இடத்தில் இந்த உழைக்காத அன்ஏர்ன்டு இன்கம் என்று சத்தம் போட்டே இருந்தா எப்படி சொல்றது? அன்ஏர்ன்டு இன்கம் என்று சொல்லக்கூடிய ராகு அந்த நட்சத்திரத்தில் இப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு இருக்கு. அப்ப ராகு முதல் ஆளும் கோள், 2வது ஆளும் கோள் சுக்கிரன், 3வது ஆளும் கோள் சந்திரன் நின்ற நட்சத்திரமாகிய புதன், 4வது ஆளும் கோள் சந்திரன் தன்னுடைய ராசியில் இருக்கிறனால சந்திரன், 5வது ஆளும் கோள் பாத்தீங்கன்னா இன்றைய நாளதிபதி குரு. இவ்வளவுதான் சார் விஷயம். இன்னைக்கு புதனுடைய திசை நடத்துது. புதன் குருவனுடைய விசாகத்தில் போறான். குரு மிதுனத்தில் இருந்துட்டு 3ஆம் இடத்தினுடைய வேலையும் வான மண்டலத்தினுடைய 9ஐயும் 12ஐயும் செஞ்சுட்டு இருக்கிறான். நம்முடைய கோச்சார லக்னத்துக்கு 3ஐயும் 6ஐயும் செய்யக்கூடிய குரு 9ஆம் இடத்திலிருந்து ஆய்வுகள் இந்த 3, 6 தான் போட்டிகளில் மிகப்பெரிய வெற்றி. மறைவு ஸ்தானத்தெல்லாம் ஒதுக்கிட்டு பல ஆயிரக்கணக்கான செய்திகள் உள்ளே ஒவ்வொரு பாவகத்துக்கும் இருக்குது. 3 எடுத்துட்டீங்கன்னா இந்த உலகத்தொட்டு நீ பிறந்த ஒரு இடத்துல வெளியே நகரணும்னா 3ஆம் இடம் ஆப்ரேட் பண்ணா தான் நகர முடியும். உன்னுடைய ஊர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நீ வேலைக்கு போறீங்கன்னா அந்த திசா முழுவதும் உனக்கு 3ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கும்னு அர்த்தம். இதெல்லாம் நான் சிம்பிளா இப்ப சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆக ஒரு கோள் நின்ற நட்சத்திர அதிபதி எங்க இருக்குதோ, இந்த குரு நம்முடைய லக்னத்துக்கு 9ல் இருக்கிறனால முதல் சிக்னிஃபேக்டரா நீ 9ஆம் இடத்தை போட்டுக்கணும். இந்த புதன் எந்த இடத்துல இருக்குது? இப்ப விருச்சிகத்துல விசாகத்தில் போகுது. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால 2வது சிக்னிஃபிகேட்டர் நம்பர் 2. 3வது சிக்னிஃபிகேட்டர் 3, 6. தனுசுங்கிற 3, 6ங்கிற மீனம். 4வது சிக்னிஃபிகேட்டர் புதனுடைய 9, 12. இவ்வளவுதான் சார் 2 கோளும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு செய்யற செய்தி. இதை உள்ள பிடிச்சிட்டீங்கன்னா அப்படியே சொல்லலாம். குரு 9ல் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அவங்க அப்பா கோயிலில் இருப்பார், குழந்தை பிறக்கிற நேரம் சாமி கும்பிட்டு இருப்பாருன்னு அர்த்தம். அப்படியே எடுத்து சொல்லலாம். கேஎஸ்கே கிட்ட ஒருத்தன் இத்தனை மணிக்கு பிறக்குதுன்னு சொன்னா அந்த பெண் குழந்தையினுடைய தாய் உறுத்திக்கிற சேலையிலிருந்து எத்தனை பேர் ரூமில் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் எந்த டைரக்ஷன் இருக்குது, அடுத்த செகண்ட் ஃபோனில் சொல்லிடுவார் அவர். காரணம் ஆர்பி ரூலிங் பிளானட்ஸை அப்படியே எடுத்து எடுத்து ஆய்வு செய்து செய்து பெரிய பணிகளை செய்யறது. இதைத்தான் நான் இந்த 50 ஆண்டுகளாக செஞ்சு ஒவ்வொரு என்கிட்ட படிச்சிருக்கிற ஒவ்வொரு மாணவனும் துல்லியமா மிகச்சிறந்த பெயர்களை இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரண ஜாதகத்தை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லி அடுத்தவங்களுக்கு வழிவிட்டு விளைவிக்கலாம் இருக்கேன். ஒரு நிமிஷம். இப்போ நான் சொல்ல போகிற ஜாதகம் இந்த ஊர் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு ஜாதகம். மிக 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 அற்புதமான ஜாதகம். சீக்கிரம் நம்ம கைக்கு கிடைக்காத ஒரு ஜாதகம். நான் இது மாதிரி கூட்டங்களில் பேசிட்டு இருக்கிறத கேள்விவிட்டு அந்த ஜாதகத்துக்கு உரியவர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு, ஐயா நான் கேபி முறை படிச்சிருக்கிறேன், வாழ்நாளில் நான் பிஹெச்டின்னு ஒன்று பண்ணுனா அது உங்களுக்கு கீழே தான் பண்ணணும், பிஹெச்டி கேபியில் பண்ணாமல் இந்த உயிர் போகக்கூடாதுங்கிற ஒரு கருத்து சொன்னதுக்காக நான் இந்த ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கேன்.
அவங்க ஒரு வேலையில் சிக்கிட்டதுனால இன்னைக்கு வரல, முடிஞ்சா 2 மணிக்குள்ள இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 10 நவம்பர் 1968, 10 நவம்பர் 1968 காலை 9:25 ஆத்தூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகம் மிதுன லக்னம், மிதுன ராசி, புதன் வந்தாச்சு. லக்னம் இப்ப எதில் போயிட்டு இருக்குதுங்க? சுவாதியில. இந்த ஜாதக திருவாதிரையில லக்னம் போகும்போது பிறந்திருக்காங்க. இதுதான் உங்க கையில் இருக்கிற ஜாதகமே வானத்திலையுமே ஒரே மாதிரி இயக்கம் இருக்கும். ராகுவனுடைய நட்சத்திரத்தில் இந்த பூமி சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் பிறந்திருக்கிறான். இப்பொழுதும் பூமி ராகுவனுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. இதுக்கு மேல சயின்டிபிக்கா எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நாம் இந்தியன் அஸ்ட்ராலஜி எடுத்துட்டு எப்போ நாம் ப்ரூவ் பண்றது? அவங்ககிட்ட விஷயம் இருக்கு, வெளியே வரணும். அந்த தீரி தான் நாம் இப்படி வளர்த்தி இருக்கிறோம். சந்திரனும் மிதுன ராசியில் இருந்துட்டு இவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் போகுது. சரி, இப்போ நான் நிறைய விஷயங்களை சொல்லேன், ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இந்த மனிதனுடைய படிப்பு என்ன அப்படிங்கிறது மட்டும் சொல்லி நான் நிறுத்திடுறேன். 4வது வீடான கன்னி ராசியில புதனே அந்த புதனுடைய ராசியில அஸ்த நட்சத்திரத்தில் பூமி சென்று அந்த பூமி அந்த சுத்து தன்னுடைய சுழற்சியில 4வது பாவகம் அஸ்த நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. அந்த அஸ்தத்தை 9 பிரிவா பிரிக்கும் பொழுது இவங்களுக்கு குரு வந்திருக்கிறது. 9வது பாவகம் சதயம் நட்சத்திரத்திலே புதன்ல இருக்கு. இப்ப நமக்கு குருன்னு ஒரு கோள் வந்திருக்குது, புதன் ஒரு கோள் வந்திருக்குது. இப்ப வானத்திலே சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் குருவனுடைய நட்சத்திரத்திலே புதன் போயிட்டு இருக்குது. அதுவும் ஆர்பி அப்படியே நமக்கு ரிலேட் ஆகுது. இறுதியா 11ஆம் இடம் சந்திரன் வருது. சந்திரன் மிதுன ராசியிலே புதனுடைய ராசியில இருக்கு. இப்போ இந்த 3 கோள்களுடைய நட்சத்திரங்களை நான் பார்க்கின்ற பொழுது புதன், அதாவது 4வது உபநட்சத்திரம் குரு இவங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் 3ஆம் இடத்துக்கு தொடர்பு பண்ணி அந்த சூரியன் இப்பொழுது லக்னம் சென்று கொண்டு இருக்கின்ற துலாம் ராசியில் இருக்குது. அந்த பாவகம் 5, குரு சூரியன்ல போகுது. இந்த வீடு எப்படின்னா, இந்த பெண்மணி பிறந்த வீடு காலையில சந்தியா வந்தனத்தை மிகச் சிறப்பா செய்யக்கூடிய வீடு. அந்த குரு 5இல் நிற்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் காலையில் உதிக்கிற சூரியனுக்கு வணக்கம் செய்கின்ற இல்லத்தில், அப்படிப்பட்ட பூர்வீகத்தை கொண்ட இல்லத்தில் இந்த பெண் பிறந்திருக்கு. அடுத்தது 9ஆம் இடம் பாருங்க, புதனே வந்துடுது. அதனால கேபி படிக்க முடிஞ்சது. இந்த புதன் இந்த பெண் பிறந்தபோது ராகுவனுடைய நட்சத்திரத்தில் போகுது. இந்த ராகு உத்திரட்டாதியில் போய் சனி மீனத்திலே 10லே குருவனுடைய வீட்டில் இருக்கு. அடுத்தது 11வது இடம் பார்த்தீங்கன்னா சந்திரன் மிதுனத்தில் இருந்துட்டு குரு நட்சத்திரத்தில் போகுது. குரு புதனே திரும்பி திரும்பி வருது. கூட சனி குருவனுடைய வீட்டில் இருக்குது. இந்த பெண்ணினுடைய கல்வி என்ன படிச்சிருக்குதுன்னா, எம்எஸ்சி மேத்ஸுங்க, எம்ஃபில் மேத்ஸு, பிஎட் மேத்ஸு, எம்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற படிப்பை இவங்க படிச்சிருக்காங்க. கேபியில் இந்த நம்ம ஏரியாவில் மிகச்சிறந்த ஒரு கெட்டிக்காரராக இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட பேசின இடங்கள் இருந்து தெரிஞ்சிருக்கேன். இப்படிப்பட்ட இந்த பெண்மணிக்கு ஜாதகத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இப்படி ஏதாவது நீங்கள் ஜாதகங்க உங்களால் கலெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. சூரியன் குருவனுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் போயிட்டு புதனுடைய நட்சத்திரத்தில் ஜோதிடராக இருக்கிறாங்க. சந்திரன் குருவனுடைய அந்த சூரியன் விசாகத்தில் குருவனுடைய நட்சத்திரம், புதனுடைய உபநட்சத்திரம். சந்திரன் புனர்பூச குருவனுடைய நட்சத்திரம், புதனுடைய உபநட்சத்திரம். அதனால வலிமையும் சிறப்பான திறமையும் கொண்ட பெண்மணியாக இந்த சமூகத்தில் இந்த பெண்மணி விளங்குகிறார்கள். செவ்வாய் எடுத்துட்டோம்னா சூரியன் கேதுல, புதன் ராகு குருவுல போகுது, குரு சூரியன் புதன்ல போகுது, சுக்கிரன் கேது சுக்கிரன்ல இருக்கு, சனி புதன் குருவுல, ராகு சனி ராகு கேது சந்திரன் குருன்னு இந்த ஜாதகம் இருக்கு. இந்த ஜாதகத்தில் நாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனே குரு புதன் இருக்குது. இந்த குரு புதன் இருந்தால் தான் ஒரு மனிதன் திறமையும் பக்தியும் கெட்டிக்காரத்தனமும் ஆய்வும் உடையவனாக விளங்குகிறான் என்பது
இந்த ஜாதகத்தின் மூலமாக தெளிவாக தெரிவதோடு அந்த கேபி முறையும் கூட இந்த பெண்மணி வாரவங்களுக்கு இலவசமாக சோதிடத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த சோதிட ஆய்வாளர்களுக்கு நான் தெரிவிக்கிற செய்தி என்னன்னா, முடிந்தவரை விரைவில் துல்லிய உபநட்சத்திர சித்தாந்தத்தை படித்துக்கொண்டு ஸ்டெல்லார் சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி, உயர்தர நட்சத்திர சோதிடமாக விளங்குகின்ற மேற்கத்திய சோதிடத்தை அதனுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆளுங்கிரகத்தோடு நீங்கள் இணைத்து துல்லியமான சரியான பலன்களை வருகின்ற மக்களுக்கு சொல்வதோடு ஆளும் கிரகத்தை புரோகிரஷன் மெத்தடில் மூவ் பண்ணிங்கன்னா அந்த சம்பவம் நடக்கிற தேதியும் கூட நம்மளால் சொல்ல முடியும். இந்த 50 ஆண்டுகளில் எத்தனையோ தேதிகளை நான் சொல்லி கடந்ததுனால தான் எனக்கு உலகத்தின் தலை சிறந்த ஆய்வாளருங்கிற ஒரு மரியாதையை எனக்கு கொடுத்தாங்க. நான் இங்கே பக்கத்தில் தான், இன்னைக்கு முடிஞ்சால் அவர் வருவார் போல் இருக்கு, பேர் போட்டிருக்குது. இந்த தம்பம்பட்டியை சேர்ந்த ஹரி அப்படிங்கிறவர் தன்னுடைய அச்சில் கேபி முறையின் அதிசயங்களும் அற்புதங்களும் நான் எழுதின புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக இந்த தமிழகம் முழுவதும் போயிட்டுருக்குது. கிடைச்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கம் வாங்கி படிங்க. கேபி அதுவே பேசும். எப்போ எது தெரியலினாலும் இரவில் ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கூப்பிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் பதில் சொல்லிடுவேன். நான் ஃபிங்கர் டிப்ஸில் ரூலிங் பிளான்ஸ் மனசுலேயே இருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணோன்னே உங்கள் கேள்வி என்னன்னு நானே சொல்லி போடுவேன். இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்குள்ளே சேரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த நான் வேறு பணிகள் இருந்தாலும் கூட இந்த கேபி முறையை வெளி உலகு கொண்டு போகிறதுலே ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தோடு வந்துட்டுருக்கிறேன். இதைய பொறுமையாக இதுகாரும் கேட்டு விரைவில் நீங்கள் அனைவரும் கேபி முறையிலே வளர்ந்து உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய நமது நண்பர் ரவி ஐயா அவர்களுடைய இந்த சோதிட அமைப்பு நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகளோடு பெற்று நீடூடி வாழ்க வாழ்க என டாக்டர் KS ராதாகிருஷ்ண அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் வாழ்த்தி விரைவில் அனைத்து மக்களும் கோவையிலே கேபி முறையினுடைய அந்த ஆய்வரங்கத்திற்கு உங்கள் ஆய்வுகளை எல்லாம் சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று உங்களிடம் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் பெரியோர்கள். கேபி ஜோதிட முறையில் ராதாகிருஷ்ண ஐயா அருமையாக பேசினாங்க. அதாவது உப நட்சத்திர அடிப்படையில் ரொம்ப ஒரு 6 மாத காலமாக ஒரு வருஷ காலமாகவே வச்சுக்கலாம், 1 வருஷ காலமாக கூட பயணித்து உப நட்சத்திர அடிப்படையில் அருமையாக பலன் சொல்லி வந்து கொண்டிருக்காங்க. அவங்க வருஷத்தில் ஒரு நாள் கோயம்புத்தூரில் கருத்தரங்கம் நடத்துகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்ப நிறுவனங்களாக உருவாக்கி அந்த கருத்தரங்கத்தை நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. வருஷத்தில் ஒரு நாள் வருகிற ஜனவரி மாதம் நடத்த இருக்காங்க. அதே அகத்தியர் சப்போர்ட்டு எப்போவுமே ஐயாவுக்கு உண்டு. ஐயா இன்றைக்கி அகத்தியர் சப்போர்ட்டுக்கு அடிப்படையில் இந்த அகத்தியர் குடில்னு துறையூரில் இருக்குது, அந்த குடிலுக்கு அழைத்து கொண்டு போய் எங்களை அறிமுகப்படுத்தி வச்ச பெருமை ஐயாவுக்கு சேரும். அந்த அடிப்படையில் நன்றி கடனாகவும், 2வது இன்றைக்கி வந்திருக்க கருத்தரங்கத்துக்கு வரக்கூடிய அனைவருக்குமே மதிய உணவு நம்ம பரிமாற்றம் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் ஐயா உணவுக்கான செலவை அனைத்தும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஐயாவுடைய சப்போர்ட்னால தான் துணிஞ்சு இங்கே நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. நல்ல மனசு அடிப்படையில் ஐயா செஞ்சாங்க. அதனால் ஐயாவுக்கு இன்னொரு முறை சப்போர்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. ஐயாவுக்கு பொன்னாடை போத்து விதமாக சில ஐயாவை போட சொல்லிடலாம். வாங்க ஐயா, ஐயாவுக்கு போடுங்க. தலைமையேற்று நடக்கும் விசால் ஐயா அவங்க பொன்னாடை போத்துக்கிறார் ராதாகிருஷ்ண ஐயாவுக்கு. முதல்ல பேசுனது பொன்னாடை போத்துல நம்ம முதல் பேச்சாளராக கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு பொன்னாடை போத்தும் விதமாக விசால் ஐயாவை போத்திடுங்க. ஐயா வாங்கி அவங்களுக்கு இது பண்ணுங்க. அடுத்த முருகேஷ் ஐயா வாங்க. முருகேஷ் ஐயா துறையூரை சேர்ந்த முருகேஷ் ஐயா அவங்களுக்கு விசால் ஐயா அவங்க பொன்னாடை போத்துக்கிறாங்க. போடுங்க.